திருமதி கலைவாணி அவர்கள், பட்டதாரி ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி குருக்கத்தி அவர்கள் தனது வகுப்பினை தொடங்குகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம 6th தேர்ட் டேர்ம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். செகண்ட் டேர்ம்ல கார்ட்ஸ் மட்டும் ஒன்று மிச்சம் இருக்கு, நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். இதுலயும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ஒரு லெசன் வந்து மிச்சம் வரும். அதையும் 3 டேர்ம்லயும் அந்த 4th லெசனை சேர்த்து நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் வந்து காந்தவியல். நமக்கு தெரியும் எப்படி புவி வந்து 2 விசை மட்டும்தான் தொடா விசை. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்தோம். விசையும் அழுத்தம்ன்ற லெசன்ல வந்து நம்ம பார்த்தோம். ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா தொடா விசைகள், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸு. அதுல காந்த விசையும் ஒன்று. நம்ம எதையும் டச் பண்ணாமையே ஈர்க்கக்கூடிய பண்பு உடைய விசை வந்து இந்த காந்த விசை. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி காந்தத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்து அதை கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் வந்து அந்த காந்த பாறையில இயற்கை காந்தம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தூங்கிட்டதாகவும், அவனுடைய அந்த தடி வந்து இரும்பு காப்பிடப்பட்டிருந்ததுனால அந்த கம்புல அது வந்து அந்த பாறையில ஒட்டிக்கிட்டதாகவும், திரும்பி எந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமா இருந்ததாகவும், அதுதான் காந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் பேர் மேக்னஸ்ங்கிறதுனால அதுல இருந்து மேக்னெட் அப்படின்ற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காந்தத்தினுடைய தாது, இயற்கை தாது, அதாவது எதுல இருந்து காந்தத்தை பிரிச்சு எடுக்கிறோமோ அதுக்கு பேர் தான் தாது அல்லது கனிமம் அப்படின்னு பேரு. அந்த தாதுவுக்கு என்ன பேர்னா மேக்னடைட். அதான் வந்து இந்த காந்தத்தினுடைய தாது, தன்மையுடைய பொருள்னு சொல்றோம். காந்தத்தை ஈர்க்காத பொருளை வந்து காந்த தன்மையற்ற பொருள் அப்படின்னு சொல்றோம். மேக்சிமம் மெட்டல்ஸ்ல எஃகு, இரும்பு இது ரெண்டும் வந்து காந்த தன்மை, நிக்கல் இதெல்லாம் வந்து காந்த தன்மையுடைய பொருட்கள். மற்ற இது அலுமினியம் போன்ற மெட்டல்ஸ், அதாவது உலோகங்கள் கூட வந்து என்ன அப்படின்னா காந்த தன்மை அற்ற பொருள் தான். அடுத்தது இயற்கை காந்தம், செயற்கை காந்தம் ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த இயற்கையில இந்த மேக்னடைட் தாதுவுல இருந்து பெறப்பட்ட சுத்திகரிக்கீழாக தொடர்ச்சியா 40 முறைக்கு மேல நம்ம தேய்த்து கொண்டே இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா காந்த தன்மையுடைய பொருளா மாறிடும். செயற்கை காந்தங்கள், இந்த செயற்கை காந்தங்கள் நிறைய வடிவங்கள்ல கிடைக்குது. இந்த படத்துல பார்த்தா தெரியும். சட்டகாந்தம், லாடகாந்தம், வளையகாந்தம். அந்த இது வந்து காந்த ஊசி. இந்த காந்த ஊசி தான் என்னன்னா திசை காட்டும் கருவிகள்ல காந்த ஊசி பெட்டின்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். காந்தம் வந்து நிறைய வடிவங்கள்ல இருக்கு. இப்ப வந்து இந்த அடுத்தது என்ன அப்படின்னா காந்தங்கள் துருவங்கள். காந்த தன்மையுடைய பொருள்னா என்ன, காந்த தன்மையற்ற பொருள்னா நமக்கு என்னன்னு தெரியும். காந்தத்தால ஈர்க்கப்படக்கூடிய பொருள் வந்து காந்த தன்மை உடைய பொருள். காந்தத்தால ஈர்க்காத பொருள், காந்தத்தில் ஒட்டாத பொருள் அப்படின்னா அது காந்த தன்மை அற்ற பொருள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 எட்ஜிலையும் வந்து இரும்பு துகள்கள் வந்து நிறைய ஒட்டி இருக்கும். அதே சமயம் இந்த நடுப்பகுதியில ஒட்டி இருக்காது. அப்ப இந்த காந்தத்தினுடைய விசை, காந்த விசை பெருமமாக இருக்கக்கூடிய பகுதி, பெருமம்னா அதிகபட்சம், அதிகமா இருக்கக்கூடிய பகுதியை என்ன சொல்றாங்க அப்படின்னா துருவம், போல் அப்படின்னு சொல்றாங்க. காந்தம் எப்பவுமே வடக்கு தெற்கு. ஒரு சட்ட காந்தத்தை நம்ம வந்து ஒரு கயித்துல கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா அது தடையின்றி தொங்க விடும்போது அந்த காந்தம் தானாகவே பூமியினுடைய வட தென் துருவங்களுக்கு இணையாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே வந்து வட தென் திசைகள்ல தான் அது ஓய்வு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. பூமியினுடைய வட துருவத்துக்கு நேரா நிக்கிறது காந்தத்தினுடைய வட துருவம்னும், பூமியினுடைய தென் துருவத்துக்கு நேரா நிக்கிறது காந்தத்தினுடைய தென் துருவம்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இந்த காந்த கற்களை ஃபர்ஸ்ட் திசை காட்டுறதுக்கு மேலும் அறிந்து கொள்வோம்ல, இதுல உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. காந்த கற்களை வந்து முதல்ல திசை காட்டுறதுக்கு பயன்படுத்தினது யார் அப்படின்னா சீனர்கள். 800 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது மின்னணு சாதன. இத வந்து நீங்க இந்த ஒரு கம்ப்யூட்டர், செல்போன் அல்லது ரேடியோ இந்த மாதிரியான, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போன் இருக்குன்னு வைங்களேன். இப்ப இந்த போன்ல ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபயர்ல பாட்டு போடுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு போன் உங்களுக்கு போன் கால் வந்துச்சுன்னா அதுல வந்து சவுண்ட் ஒரு மாதிரியா வரும்.
அப்ப வந்து இந்த ரேடியேஷனும் அந்த ரேடியேஷனும் வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆகும். அப்படி ஆகும்போது என்னன்னா மின் சாதனங்கள் வந்து சேதமடையறதுக்கான வாய்ப்புகள். எலக்ட்ரானிக் குட்ஸை வந்து நம்ம காந்தத்துக்கு பக்கத்துல கொண்டு போக கூடாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த எலக்ட்ரானிக் பொருள்லயுமே வந்து ஒரு காந்தமானது இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லக்கூடிய மின்காந்த தூண்டலின் அடிப்படையில தான் எல்லா சாதனங்களுமே நமக்கு செயல்படுது. அதனால ஒரு காந்தம் வந்து இன்னொரு காந்தத்துக்கு பக்கத்துல வச்சோம்னா அதோட காந்த விசை வந்து வீணா போயிடும். அப்ப காந்தம் வீணா போயிட்டுனா அங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனே நடக்காது அந்த எலக்ட்ரானிக் குட்ஸ்ல. சோ அப்ப அந்த பொருளும் வீணா போயிடும். அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா காந்தத்தை வந்து இந்த எலக்ட்ரானிக் பொருளுக்கு பக்கத்துல கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காந்தத்தையும் இன்னொரு காந்தத்தையுமே சேர்த்து வைக்க கூடாது. இடையில ஒரு மரத்துண்டு காந்த விசையால் ஈர்க்கப்படாத ஒரு பொருளை வச்சு மேலையும் கீழையும் எஃகு தண்டுகளாலதான் அதை இணைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது காந்தத்தினுடைய ஈர்ப்பு விசை. எதிரெதிர் துருவங்கள் என்ன பண்ணோம்னா ஈர்க்கும், ஒன்றை ஒன்று ஈர்க்கும். எப்படி பிளஸ் தான் மைனஸ் ஈர்க்கும், மைனஸும் பிளஸும் தான் ஒண்ணு சேரும். அதே மாதிரி வட துருவமும் தென் துருவமும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். வட துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், தென் துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். அப்ப லைக் போல்ஸ் வந்து என்ன பண்ணும்னா ரிப்பெல் பண்ணும், அன்லைக் போல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். அதுதான் வந்து காந்த விசை செயல்படக்கூடிய விதம். அடுத்தது காந்த திசை காட்டும் கருவி. இந்த இருக்கு இல்லையா ஒரு படம், இது என்ன அப்படின்னா காந்த ஊசியை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு காந்த திசை காட்டும் கருவி. அதான் மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இந்த மாதிரி பயணம் பண்ணக்கூடிய இடங்கள்ல திசையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவியா வந்து இது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த காந்தத்தன்மை வீணா போகுமா அப்படின்னா காந்தம் வந்து அதனுடைய காந்தத்தன்மையை இழந்துடுமா அப்படின்னா இழந்துடும். எப்ப அப்படின்னா கீழே போடுறது, நெருப்புல போடுறது, இல்லைன்னா சுத்தியால அடிக்கிறது, இந்த மாதிரியான ஹார்ஷா எந்த ஆக்ஷன் செஞ்சாலுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த காந்த தன்மையை வந்து அந்த காந்தம் வந்து இழந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின். இது வந்து நம்ம ஊர்ல இல்ல, ஆனா வந்து ஃபாரின்ல சைனா, ஜப்பான், தென் கொரியா இந்த 3 நாடுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காந்த ட்ரெயின் இல்ல மேக்னெட்டிக் லெவிடேஷனால செயல்படக்கூடிய இந்த 3 நாடுகள்லையும் இந்த ட்ரெயின் ஆனது இருக்கு. இந்த அதுலயே வந்து அதிக ஸ்பீடுல போற ட்ரெயினை வந்து யாரு வச்சிருக்காங்கன்னா ஜப்பான்ல அவங்கதான் வந்து அதிகமான வேகம், அதாவது 603 கிலோமீட்டர் பெர் ஹவர். மெட்ராஸ் போயிட்டு திரும்பி வந்துடலாம் நம்ம ஊர்ல இருந்து, அவ்வளவு தூரம். அப்ப அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய 1 மணி நேரத்துல செல்லக்கூடிய ட்ரெயின் வந்து இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின். இது எதன் அடிப்படையில செயல்படுதுன்னா இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, காந்த துருவங்கள் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், ஒன்றான துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த இத தத்துவத்தை அடிப்படையா வச்சுதான் இது செயல்படுது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட்டுங்கிறது வந்து நார்த் போலு, கிரீன் வந்து சவுத் போலு. இது ரெண்டையும் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு காந்தம் வந்து அந்த இத வந்து ஈர்க்கும், ஒன்று விளக்கும். அப்ப விளக்கும் போது அது வந்து இப்போ ஒரு காந்தத்தை வந்து தென் துருவத்தை கிட்ட கொண்டு போனீங்கன்னா இன்னொரு காந்தம் வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் இது. ஆனா இதுல பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா மின்காந்தங்கள். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம வந்து இயற்கை காந்தம் நம்ம இதுல பயன்படுத்தணும்னா ஒரே பொசிஷன்ல நிக்கதான் வைக்க முடியும். ஆனா இந்த மின்காந்தங்கள்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா, இப்ப மின்காந்தம் அப்படின்றது என்னன்னா அந்த கடத்தியின் வழியாக மின்சாரம் பாயும் போது அந்த பொருளானது காந்தமாக செயல்பட்டால் அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா மின்காந்தம் அப்படின்னு பேரு. இந்த மின்காந்தங்கள்ல வந்து என்ன பண்ணலாம்னா இப்ப அவங்க வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா டக்குன்னு
அந்த மின்சாரத்தை கட் பண்ணாங்க அப்படின்னா அது பிரேக் ஆகும், அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகும். அப்ப அந்த மாதிரி இந்த காந்தத்துடைய ஈர்ப்பு விளக்கு இதை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் என்ன அப்படின்னா இந்த மெக்லெவ் அல்லது மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சைனால இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து 350 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகுமா, ஜப்பான் 320, சவுத் கொரியால 300 கிலோமீட்டர் பெர் ஹவர். 300ன்றது நல்ல ஒரு ரொம்ப வேகமானது. இதுதான் வந்து இந்த 3 நாடுகள்லையும். மற்ற நாடுகள்ல வந்து இதோட சாத்தியக்கூறுகளை வந்து ஆராய்ந்துட்டு இருக்காங்க. இந்தியால வந்து டியூ டு இக்கானமி அதாவது இதுக்கு வந்து நிறைய ஃபண்ட் ஆகுறதுனால, நிறைய காசு செலவழின்றதுனால இது வந்து நிறைய சார்ஜஸ் இருக்குன்றதுனால நம்ம வந்து அதை இது பண்ணல. நம்ம அதுக்கெல்லாம் மெட்ரோ, அந்த வந்தே பாரத் அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இது பண்றாங்க. இது வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான், நம்ம இந்த புக்ல இல்லை. நம்ம நாட்டுல ஆனா இந்த மேக்னெட்டிக் ட்ரெயின் இல்லை. இது வந்து 3 நாடுகள்ல தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்துறாங்க. சைனா, ஜப்பான், தென் கொரியா, இந்த 3 நாடுகள்ல. அதுக்கு அடுத்தது நீர் பாடம். நீர் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள். நம்மளை சுத்தி நம்ம பூமியில 4/3 பங்கு வந்து நீராலதான் ஆனது. பூமி வந்து 4/3 பகுதி வந்து நீரால ஆனது. அடுத்த வந்து 3 நிலைகளிலும் காணப்படக்கூடிய ஒரு பொருள். அப்படின்னா என்னன்னா, திண்ம நிலையில இருக்கும், ஐஸ் கட்டியா இருக்கும். திட நிலைமையில இருக்கும், திரவ நிலையில இருக்கும், தண்ணீரா இருக்கும். அடுத்தது வாயு நிலையில நீராவியாகவும் இருக்கும். அப்ப 3 நிலைகள்ல 3 பிசிக்கல் ஸ்டேட்லயும் இருக்கும். சாலிட், லிக்விட், கேஸ், இந்த மாதிரியான 3 பிசிக்கல் ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னா நீர் தான். நம்ம மொத்தமா நம்மளோட பூமியில இருக்கக்கூடிய நீரில் 97% வந்து உப்பு நீர், அப்படின்னா உவர் நீர். ஏன் அப்படின்னா அதுல கடல்ல தான் அந்த 97% நீரும் இருக்கு. அப்ப நம்மளை சுத்தி 4/3 பங்கு வந்து நீர் தான். அதுல மேக்சிமம் போர்ஷன் என்ன அப்படின்னா கடல் நீர் தான். அடுத்த 3% தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய நன்னீர். நன்னீர் அப்படின்னா என்னன்னா 1% தான் இருக்கும் அதனுடைய சால்ட் கண்டென்ட். அதுல கரைந்திருக்கக்கூடிய உப்பின் அளவு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1% தான் இருக்கும். அது வந்து நன்னீர்னு சொல்றோம். 1%க்கு மேல போச்சு அப்படின்னா அது வந்து உவர் நீர், அப்படி இல்லைன்னா உப்பு நீர் அப்படின்னு சொல்றோம். அப்போ 3% தான் நமக்கு நன்னீர், ஃப்ரெஷ் வாட்டர். மற்ற எல்லாமே சலைன் வாட்டர். இந்த 3%ல நமக்கு எவ்வளவு வந்து அக்சசிபிளா இருக்கு. இப்ப நம்ம ஒரு நம்ம கிட்ட பணம் இருக்கும், நம்ம ஒரு எஃப்டி போட்டு அதை 7 இயர்ஸ் லாக் பண்ணிட்டோம்னா அப்ப அது நமக்கு அக்சசிபிளா இருக்குமான்னா அந்த பணம் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அது இருக்குன்னு சொல்லிக்கலாம், ஆனா அதை நம்ம ஆக்சஸ் பண்ணி அதை வச்சு ஏதாவது பயன்படுத்த முடியுமா அப்படின்னா பயன்படாது. அது அந்த டயத்துக்கு நம்ம கிட்ட ஹாட் கேஷ் என்னவோ அதான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இப்ப நம்ம இந்த 3%லயுமே 0.3% தான் என்ன அப்படின்னா நம்மள சர்ஃபேஸ் வாட்டர், அதாவது மேற்பரப்பு நீர். மேற்பரப்பு நீர்னா ஏரி, குளம், ஆறு, இந்த மாதிரி மண்ணோட மேல் பகுதியில நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதி, அதான் மேற்பரப்பு நீர், எல்லாம் சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்றாங்க. அடுத்து கிரவுண்ட் வாட்டர் வந்து 36.1%. 68.7% வந்து பனிப்பாறை கிளேசியர்ஸ் சொல்லக்கூடிய அந்த போலார் ரீஜியன் சொல்லுவோம். அண்டார்டிகா, இங்க கீழே ஆர்டிக் பிரதேசங்கள். இதுல இந்த பூமியினுடைய துருவ பகுதிகள்ல உறைந்த நிலையில் காணப்படுகிறது. எது அப்படின்னா 68.7% பனிப்பாறைகள். அதுக்கடுத்து 36% வந்து நிலத்தடி நீரா இருக்கு. 0.9% வந்து மற்ற நீர்நிலைகளா இருக்கு. 0.3% தான் சர்ஃபேஸ் வாட்டர், அதாவது குளம், ஆறு, ஏரி இதுல இருக்கு. அடுத்தது இந்த 0.3%. சார் புரியல. ஓகே சார். இந்த 0.3%லயும் பாத்தீங்க அப்படின்னா 87% வந்து என்னவா இருக்குன்னா ஏரியா இருக்கு.
2% வந்து நதிகளா இருக்கு. 11% வந்து சதுப்பு நிலங்கள். அதாவது சதுப்பு நிலம்னா ஆறும் கடலும் ஒண்ணா சேரக்கூடிய இடம். மார்ஷ் லேண்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஸ்வாம்ப் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆறும் கடலும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல. அதுல என்னன்னா கடல் நீரும் சேரும், ஆறும் வந்து சேரும். அது ரெண்டும் ஜாயின் ஆகக்கூடிய இடம் தான் வந்து சதுப்பு நிலங்கள்னு சொல்றோம். அடுத்தது இந்த கடல் நீர் வந்து ஏன் உப்பா இருக்கு அப்படின்னா, இந்த இப்ப மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெய்யும் போது மண்ணில இருக்கக்கூடிய உப்புக்கள் கரைஞ்சு அந்த ஆறா போகும். இந்த ஆறு போய் கடலோட சேரும்போது அது அங்க படிஞ்சுட்டே இருக்குமா. அதனாலதான் கடல் தண்ணி வந்து உப்பாவே இருக்குதாம். அடுத்தது கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய எரிமலைகள். இந்த எரிமலைகள் வெடிப்பதன் மூலமாவும் என்ன ஆகும் அப்படின்னா கடல் நீர் வந்து உப்பாக மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீர் வந்து ஒரு நிறமற்றது, மனமற்றது, சுவையற்றது. பாத்தீங்கன்னா தண்ணி கிளியரா இருக்கும். அதுல கலர் எதுவுமே இருக்காது. அப்ப வந்து தண்ணியை பொறுத்த வரைக்கும் அதோட இயல்பு என்ன அப்படின்னா நிறம் இயல்பு வந்து நிறமா கலர் கிடையாது, கலர்லெஸ், ஓடர்லெஸ். அடுத்தது வந்து டேஸ்ட்லெஸ். இது மூணுமே. தண்ணி வந்து டேஸ்டா இருக்கு அப்படின்னாவே கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு டிசால்வ்டு ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தண்ணி ஆக்சுவலா சப்புன்னு தான் இருக்கணும். அதுக்கு அடுத்தது நீரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. அது வந்து என்னன்னா H2O, 2 மூலக்கூறு ஹைட்ரஜன், 1 மூலக்கூறு ஆக்சிஜன். இது ரெண்டும் சேர்ந்து நீரினுடைய நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய H2Oவை வந்து உருவாக்குது. அதுக்கு அடுத்தது உப்பினுடைய வகையை பொறுத்து நீரை வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா நன்னீர்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1% அண்ட் பிலோ 1%. அதாவது 0.05ல இருந்து 1% வரைக்கும் உப்பினுடைய சதவீதம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா நன்னீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 99% வந்து தண்ணி இருக்கும், அதுல 1% வந்து உப்பு இருக்கும். இப்ப 100 கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 99 கிராம் தண்ணி, 1 கிராம் உப்பு அப்படி இருந்ததுன்னா அது நன்னீர். அடுத்தது உவர்ப்பு நீர். உவர்ப்பு நீர் வந்து 3% வரைக்கும் சால்ட் கண்டென்ட் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது உவர்ப்பு நீர். சலைன் வாட்டர்னா அபவ் 3%. அதுக்கு மேல உப்பானது தண்ணீர்ல கரைஞ்சிருந்தது அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா உப்பு நீர் அப்படின்னு சொல்றாங்க, சலைன் வாட்டர்னு சொல்றாங்க. அடுத்தது கடல் நீர். கடல் நீர்ல உப்பு எவ்வளவு என்னென்ன உப்பு கரைஞ்சிருக்குன்னா சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, அடுத்து கால்சியம் குளோரைடு. இது மூணும் வந்து கரைஞ்சிருக்கு. சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு. இது 3 உப்புகளும் கரைஞ்சதுதான் என்னன்னா கடல் நீர். கடல் நீர்ல இந்த 3 உப்புகளும் கரைஞ்சிருக்கு. அடுத்தது 0°C. அது உங்களுக்கு தெரியுமால வந்து 0°C. அப்ப நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல சாதாரண ஏடிபின்னு சொல்லுவோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல அத வந்து நீரினுடைய உறைநிலை என்ன அப்படின்னா 0°C அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 22 உலக நீர் தினமா கொண்டாடுறாங்க. இப்ப ரீசெண்டா தான் போணுச்சு. உலக நீர் தினமா வந்து மார்ச் 22 கொண்டாடுறாங்க. அடுத்தது நீர் சுழற்சி. நீர் சுழற்சியை வந்து ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 3 விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கும். திரும்ப திரும்ப ரொட்டீனா திரும்ப திரும்ப நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஆவியாதல். ஆவியாதல்னா எவாப்ரேஷன். அடுத்த விஷயம் வந்து ஆவி சுருங்குதல், அது வந்து கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மழை பொழிதல். மழை வந்து பொழியது, அது பிரிசிபிடேஷன் சொல்றாங்க. இது மூணும் தான் வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். எதுல அப்படின்னா நீர் சுழற்சி ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள்ல எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், பிரிசிபிடேஷன். இது மூணும் வந்து திரும்ப திரும்ப நடக்கும். அதாவது வைட் ஏரியா, ஒரு ரொம்ப அகன்ற நிலப்பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலிருந்து நீரானது சூரிய வெப்பத்தின் காரணமாக, சூரிய வெப்பம்னா அது நம்ம சன்லைட்னால எவாப்ரேட் ஆகி ஆவியாக மாறி மேல போகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல வளிமண்டலத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய
இந்த ஆவி வெப்பம் வந்து குறைஞ்சு ஆவி என்னவா மாறிடும்னா மறுபடியும் நீராக மாறி நீர்த்திவளைகளாக மாறிடும். அந்த நீர்த்திவளைகள் நிறைய ஒண்ணு சேர்ந்துட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் மேகம். நிறைய நீர்த்திவளைகள் இருக்கிறதுக்கு பேர் தான் மேகம். இந்த மேகம் வந்து எப்ப வந்து மழையா பெய்யும்னா அங்க அதனுடைய வெப்பநிலை குறைந்து அதோட வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது அதாவது ஒரு அளவுக்கு மேல நீர் நீர்த்திவளைகள் ஒண்ணா சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு மோதும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா மழையாக பொழியும். இதான் வந்து நீர் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ஆவியாதல்னா என்ன தெரியும்? ஆவி சுருங்குதல்னா என்னன்னு தெரியும்? ஆவியாதல்னா திரவ நிலையில இருக்கக்கூடிய நீரானது வெப்பத்தின் காரணமாக ஆவியாக நீராவியாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு பேர் தான் என்னன்னா ஆவியாதல், எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆவி சுருங்குதல் அப்படின்னா மறுபடியும் ஆவி வந்து மறுபடியும் சுருங்கி நீர் திரவ நிலைக்கே மாறிடுறது தான் என்னன்னா ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்றோம். இயற்கையில நன்னீர் ஆதாரங்கள், இயற்கையில கிடைக்கக்கூடிய நன்னீர்னா ஃப்ரெஷ் வாட்டர், ஏற்கனவே சொன்ன மாதிரி பிலோ 1%ல சால்ட் பர்சன்டேஜ் இல்ல 0வா கூட அது இருக்கலாம். அப்படி இருக்கிற நீர் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா 0வா கூட இருக்கலாம். இருந்தாலும் அது நன்னீர் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர் கிடைக்கக்கூடிய சோர்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ் அது என்னென்னா மேற்பரப்பு நீர், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு, ஏரி, குளம் அதெல்லாம். அடுத்தது உறைந்த நீர், கிளேசியஸ், துருவ பகுதிகளில் உறைந்து காணப்படக்கூடிய நீர். அடுத்தது நிலத்தடி நீர். இது வந்து கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர்னா பூமிக்கு அடியில் மழையின் காரணமாக பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறை இடுக்குகளில் சேமிக்கப்பட்ட நீர் தான் என்ன அப்படின்னா நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது இமயமலையிலிருந்து உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. இமயமலையிலிருந்து கிட்டத்தட்ட 10 ஆறுகள் வந்து உற்பத்தி ஆகுதான். இந்த 10 ஆறுகளும் வந்து 100 கோடி மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் நீர் தேவையும் பூர்த்தி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இமயமலை ஆறுகள், பனிப்பாறை வந்து உருகி ஆறாக ஓடுறது. அதனாலதான் என்னன்னா அந்த பனிப்பாறையிலிருந்து உருவாகிறதுனாலதான் கங்கை ஆறுலாம் வந்து வற்றாத ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு கூட ரன்னிங் நோஸ் இருந்துட்டே இருக்கும். அவங்களாம் வத்தாத ஜீவ நதி எப்பவுமே சில பேர் இந்த மாதிரி மூக்கு வந்து ஒழுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் கூட பண்ணுவாங்க. அப்ப வந்து 24/7 எப்பவுமே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆறுகளை தான் வற்றாத ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆறுகள் தான் அது எப்படின்னா இந்த பனிப்பாறை உருகி ஆறாக ஓடக்கூடிய ஆறுகள் தான் இந்த வற்றாத ஜீவ நதியா இருக்கும். இந்த ஆறுகள் வந்து 10 ஆறுகள் இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீர் பாதுகாப்பு. அப்ப நீரை நம்ம வீணடிக்காம என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீர்வாழ் விலங்குகள் வந்து இப்ப வந்து சில பகுதிகளில் நீர் வந்து மேல உறைஞ்சிடும். நம்ம இந்த டீல ஆடப்படறோம்ல அந்த மாதிரி என்ன ஆயிடும்னா மேல வந்து உறைஞ்சிடும், கீழே வந்து ஆனா தண்ணியா இருக்கும். அந்த ஐசேஜ், ஃப்ரோசன் இந்த படத்துல எல்லாம் பார்த்தோம்னா தெரியும். மேல இருந்து அந்த ஐஸ் கியூபை வெட்டி வெட்டி எடுப்பாங்க, கீழே பாத்தீங்கன்னா சாதாரண தண்ணி ஓடிடும். அப்ப இந்த மேல ஐஸ் கட்டி உறையறதுனால கீழே நீர்வாழ் விலங்குகள் வந்து வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுமான்னா கிடையவே கிடையாது. அது வந்து சூரிய ஒளி உள்ளார போகாம ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், அதாவது ஒரு பாதுகாப்பு அடுக்கா செயல்பட்டு அந்த உயிரினங்கள் வந்து நல்லா எந்த பாதிப்பும் இந்த சன்லைட்ல இருந்து எந்த பாதிப்பும் அடையாம வாழறதுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த உங்களுக்கு தெரியுமால. அதுக்கு அடுத்து நீரை வந்து எப்படியெல்லாம் ஏன் வந்து நீர் வந்து பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஃபர்ஸ்ட் விஷயம் மக்கள் தொகை வந்து பெருகுதல், அதிகமா நிறைய மக்கள் தொகை வந்து அதிகமாகிறது. அடுத்தது வந்து மான்சூன் வந்து சரியா இல்லாம இருக்கிறது, மழைப்பொழிவு வந்து சரியா இல்லாம இருக்கிறது. அடுத்தது நிலத்தடி நீர்மட்டம் குறைதல். நிலத்தடி நீர்மட்டம் குறைதல்னா இப்ப நம்ம சக் பண்ணிட்டே இருக்கோம், உறிஞ்சுக்கிட்டே இருக்கோம் தண்ணிய வந்து பல விஷயங்களுக்காக உறிஞ்சுறோம். மறை நீர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. மறை நீர் என்னன்னா இப்ப ஒரு பொருள் வந்து நேரடியா பார்த்தா அதுக்கும் தண்ணிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆனா ஒரு பொருளினுடைய ப்ரிப்பரேஷனுக்கும்
அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவிலான நீர் வந்து தேவைப்படும். அததான் என்ன சொல்றாங்கன்னா மறை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மறை நீர்னா ஹிடன் வாட்டர். ஹிடன்னா அது நேரடியா அதுக்கும் தண்ணிக்கும் அந்த சம்பந்தமும் இருக்காது. அது ஈவன் ஒரு பிளாஸ்டிக்கா கூட இருக்கலாம். ஆனா அதை தயாரிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எந்த பொருளுமே தயாரிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு அததான் வந்து என்ன சொல்லுவாங்க மறை நீர்னு சொல்லுவோம். அப்ப இந்த நம்ம அதை எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? அப்ப வந்து ஆறுல இருந்து நம்மள எடுக்க விட மாட்டாங்க. அது வந்து இல்லீகல். சோ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நிலத்தடி நீர் கிரவுண்ட் வாட்டர் தான் என்ன பண்ணுவோம்னா உறிஞ்சுவோம். அப்ப கிரவுண்ட் வாட்டர் வந்து குறைஞ்சிடுறது. அடுத்தது வந்து நீர் மாசுபடுதல். இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம நாகப்பட்டினத்திலேயே வந்து இந்த தேவநதி வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அடுத்து மெட்ராஸ்ல கூவ நதியோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப டிரைனேஜை கொண்டு போய் என்ன பண்றதுன்னா நல்லா இருக்கக்கூடிய அந்த நதியில வந்து கலக்க விடுறதுனால அது என்ன ஆயிடுதுன்னா பொல்யூட் ஆயிடுது. அப்ப அது யூசேஜுக்கு அது யூசேஜுக்குள்ள அதை கொண்டு வரவே முடியாது. அந்த நீரை நம்ம பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளிடுறோம். அதுக்கு அடுத்தது ஓவர் யூசேஜ், நீரினை கவனக்குறைவாக பயன்படுத்துதல். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா நீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா நீரை வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் தேவையானதுக்கு பயன்படுத்தணும், தேவையில்லாததுக்கு பயன்படுத்தக்கூடாது, அளவா பயன்படுத்தணும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இந்த பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணா உரங்கள் மூலமாகவும் நிறைய பொல்யூட் ஆகுது. அப்ப அளவாக தேவையான அளவு வந்து என்ன பண்ணணும்னா இந்த உரங்கள் யூரியா டிஏபி இதெல்லாம் போடுறோம் இல்லையா வயலுக்கு. அப்ப அது என்ன பண்ணா எக்ஸஸ் இருந்துச்சுன்னா வாய்க்கால்ல கலந்து அது அப்படியே திரும்பி ஆறுக்கு போகும், அப்படி போய் கடல்ல சேரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து நீர் வந்து பொல்யூட் ஆகிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காடுகளை பாதுகாக்கணும், ஃபாரஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணணும், டீஃபாரஸ்டேஷனை வந்து குறைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம காடு இருந்தா மட்டும்தான் மழை வந்து நமக்கு பெய்யும். ஸோ வந்து அதனால காடு இல்லை அப்படின்னா நமக்கு மழை பொழியாது. ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட இந்த யூசேஜுக்கான வாட்டர் லெவல் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த நவீன மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் என்னன்னா இந்த இது சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், இந்த ட்ரிப்பிங் இரிகேஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே இது ரெண்டுமே நல்ல எஃபெக்டிவான மெத்தட்ஸ் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மழைநீர் சேகரிப்பு. இந்த மழைநீரை எப்படி சேகரிக்கலாம் அப்படின்னா ரெண்டு விதமா சேகரிக்கலாம்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து எங்க பெய்யுதோ அங்கேயே சேகரிக்கிறது. இப்ப குளம் வெட்டி வைக்கிறது, ஏரியில சேகரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது ஒரு மழைநீர் வந்து ஒரு பேசேஜ் இந்த வழியாதான் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடங்கள்ல நீர்த்தேக்கங்கள் அமைச்சு அப்படி சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கூவம் நதி பத்தி இப்ப நம்ம சொன்னோம். ஆக்சுவலா கூவம் வந்து என்ன அப்படின்னா ஒரு மார்ஷ்லேண்ட், அதாவது ஒரு முகத்வாரம். கடலும் ஆறும் வந்து சேரக்கூடிய இடம். எஸ்டரி அப்படி இல்லைன்னா ரிவர் மவுத் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முகத்வாரம்னா கழிமுகம்னு சொல்லுவாங்க. எங்க வந்து கடலும் ஆறும் சேருதோ அந்த இடத்த வந்து முகத்வாரம்னு சொல்லுவாங்க. எஸ்டரி அப்படி இல்லைன்னா ரிவர் மவுத்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் என்ன அப்படின்னா கூவம். இப்ப எப்படி இருக்குன்றது நமக்கே தெரியும். அதுக்கு அடுத்தது சதுப்பு நிலம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ஷ் லேண்ட் அப்படி இல்லைன்னா ஸ்வாம்ப் லேண்ட் அப்படி இல்லைன்னா வெட்லேண்டுன்னு சொல்றாங்க. இந்த மார்ஷ் லேண்ட் வந்து ஓராவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல கூட இந்த வெட்லேண்டுன்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சதுப்பு நிலங்கள்லயே பிரத்யேகமாக வளரக்கூடிய மரங்கள்னு சில மரங்கள் இருக்கு. அதுல மிகவும் முக்கியமானது அந்த அலையாத்தி காடுகள்னு சொல்லக்கூடிய காடுகளில் வளரக்கூடிய அவிசினியா. அதான் நான் போன கிளாஸ்ல சொல்லும்போது இதுல தாவர உலகத்துல நடத்தும்போது நம்ம சொன்னோம். அந்த சுவாச வேர்கள் பத்தி நம்ம பேசணும். சுவாச வேர்கள்னா எல்லா செடிக்குமே வந்து வேர் வந்து மேலிருந்து கீழ் நோக்கி தான் போகும்.
ஆனா இந்த அபிசினியால மட்டும்தான் வேர்கள் வந்து மேல் நோக்கி வரும். ஏன் அப்படின்னா அங்க சலைனிட்டி காரணமாக, உவர்த்தன்மையின் காரணமா அங்க வந்து ஆக்சிஜன் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த வேர்கள் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அதுக்கு கிடைக்காது. சோ அப்ப என்ன பண்ணும், வேர்கள் வந்து மேல் நோக்கி வளரும். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, தண்ணியையும் ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீரையும் ஆக்சிஜனையும் வந்து இந்த தாவரங்களுக்கு வழங்குறதுக்காக தான் இந்த சுவாச வேர்கள் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் சதுப்பு நில காடுகள் இருக்கு அப்படின்னா, சிதம்பரத்துக்கு அந்தாண்ட பிச்சாவரம், முத்துப்பேட்டை, சென்னையில பள்ளிக்கரணை, அப்புறம் வந்து காஞ்சிபுரத்துல செம்பரம்பாக்கம், இங்க ஒரு ஏரியும் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இது அது பேர்னா சதுப்பு நிலங்கள். அதை வந்து எதுல கொடுத்துருக்காங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நீர் விநியோகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீர் வீணாவதை தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த துபாய் மாதிரியான நாடுகள்ல பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர்ன்றதே கிடையாது. ஆனா வந்து ஃபுல்லா ஆர்ஓ சிஸ்டம் தான். தண்ணிக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. ஏன்னா கடல் தண்ணியை சுத்திகரிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பயன்பாட்டுகளுக்கும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அங்க அது வந்து ஒரு டெசர்ட்ன்றதுனால, ஆனா கடலுடன் கூடிய ஒரு டெசர்ட் லேண்ட், பாலைவனம், கடல் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய நீர் தான் வந்து அவங்க வந்து ஆர்ஓ இந்த மாதிரி பிளான்ட் பயன்படுத்தி சுத்திகரிக்கப்பட்டு அப்புறம் வந்து என்னவா பயன்படுத்தப்படுதுன்னா குடிநீராகவும் மற்ற பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படுது. இதோட இந்த லெசன் முடியுது. அதுக்கு அடுத்தது லவாய்சியர் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஆக்சிஜனை கண்டுபிடித்த ஒரு நபர். அதுக்கு வந்து நெக்ஸ்ட் லெசன் போயிடலாம். அன்றாட வாழ்வில் வேதியியல். அன்றாட வாழ்வில் வேதியியல்னா டே டு டே லைஃப்ல நம்ம பயன்படுத்துற ஈவன் அவர் செல்ஃப் நம்மளே வந்து நிறைய வேதி வினைகள் வந்து நம்ம உடம்புல நடக்குது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுல இருந்து நம்ம செல்ல ஒவ்வொன்றுக்கும் எனர்ஜி போய் அது ஏடிபியா கன்வெர்ட் ஆகுறதுல இருந்து எல்லா விஷயமுமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது வேதி மாற்றங்கள் தான். வேதி மாற்றங்கள் இல்லைன்னா இங்க சின்ன விஷயம் கூட நடக்காது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு லேபு அதுல கெமிக்கல்ஸ் அதெல்லாம் இருந்தாதான் அது கெமிஸ்ட்ரின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது கிடையாது. நம்ம பேசிக் லைஃபே ரன் ஆகுறதே என்னன்னா எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் பேசிஸ்ல தான் ரன் ஆகுது. அப்ப வேதியியல் மாற்றம்னா என்ன, இயற்பியல் மாற்றம்னா என்ன கொடுத்துருக்கோம். சிம்பிளா சொன்னா வேதியியல் மாற்றம்னா புதிய பொருள் உருவாகும், இயற்பியல் மாற்றம்னா புதிய பொருள் உருவாகாது. அதே சமயம் பொருளோட அளவு, வடிவம், பருமன் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். இப்ப தண்ணிய ஆவியாக்கணும் கொதிக்க வச்சோம்னா அப்ப தண்ணி குறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப அதனுடைய பருமன் வந்து மாறும். அதுக்கு அடுத்தது அளவும் அப்படிதான். இப்போ ஒரு பலூனை உடைச்சோம்னா என்ன பண்ணோம்னா அதனுடைய வடிவம் வந்து மாறிடும். அப்ப ஆனா வந்து அந்த பலூன் உருவாகி அந்த பலூன் வந்து எந்த மாற்றத்தையும் அடையாது. ஆனா அதனுடைய அளவில வந்து என்ன இருக்கும்னா மாற்றம் இருக்கும், வடிவத்துல மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த நிறங்காட்டிகள் பத்தி சொல்றாங்க. இது சும்மா அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அந்த ஒரு எந்துவ கொண்டு வர்றதுக்காக ஒரு கியூரியாசிட்டி பில்டப் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க பசங்களுக்காக. மஞ்சத்தூள்ல வந்து கொஞ்சோண்டு சோப்பு போட்டு பார்த்தோம்னா அது ரெட்டா மாறிடும். இப்ப நம்ம ஆலங்கரைக்கும் போது மஞ்சத்தூள்ல லைட்டா சுண்ணாம்பு போட்டா உடனே சிகப்பா மாறிடும். அப்ப எதனாலன்னா சுண்ணாம்புங்கிறது காரம், மஞ்சத்தூள் வந்து ஒரு நிறங்காட்டி. அப்ப காரமும் அந்த மஞ்சளோட சேரும்போது அது சிகப்பாக மாறும். அப்ப காரத்தில் மஞ்சள் சிகப்பு நிறமாகவும் அமிலத்துல மஞ்சள் நிறமாகும். இதே வந்து அந்த சுண்ணாம்பு போட்டதுல மறுபடியும் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிங்கன்னா மறுபடியும் மஞ்சள் வந்து மஞ்சளாவே மாறிடும். இப்ப நம்ம சொல்லுவாங்க இப்ப குங்குமம் வைக்கும்போது இது கலர் பொடி, இது வந்து என்னன்னா மஞ்ச குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மஞ்சளை மடிச்சு வச்சீங்க, குங்குமத்தை மடிச்சு வச்சீங்கன்னா அந்த பேப்பர் வந்து மஞ்சளா போயிடும். நம்ம நோட் பண்ணிருக்கலாம். இது காரணம் என்னன்னா இந்த மஞ்சளை சுண்ணாம்பு வச்சு முறிச்சுதான் வந்து இந்த குங்குமம் வந்து செய்யறாங்க. சோ அப்ப மஞ்சள் குங்குமம் தான் வைக்கணும், அதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து ஸ்கின் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இது மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கை நிறம் காட்டி.
அமிலத்துல மஞ்சள் நிறமா இருக்கும், காரத்துல சிவப்பு நிறமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆஹ் வெங்காயத்தை நறுக்கும் போது நம்ம வந்து கண் எரியும். ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருள் புரோப்பேன் டயால் எஸ் ஆக்சைடு. புரோப்பேன் டயால் எஸ் ஆக்சைடு வந்து என்ன ஆகும்னா இது ஈஸியா ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அதனுடைய வடிவத்தை ஈஸியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆஹ், ஒரு சேர்மம் தான் என்னன்னா புரோப்பேன் டயால் எஸ் ஆக்சைடு. இது என்னன்னா வாலட்டைல்னு சொல்லுவாங்க. வாலட்டைல்னா எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு பொருளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வாலட்டைல்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரி இஸ் அ வாலட்டைல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா என்னன்னா நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் நீங்க ஒன்ஸ் வந்து அந்த இப்ப ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் நான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப என்ன வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால அதை சொல்ல முடியாது. ஏன்னா அது அது வந்து திரும்ப ஒருக்கா நான் அதை பார்த்தா மட்டும்தான் எனக்கு அது புரியுமே தவிர திரும்ப அதை வந்து இப்படி ஆன் த ஸ்பாட் என்னால வந்து ஒரு பிசிக்ஸ் கான்செப்ட சொல்ற மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரியோட ஒரு இதை வந்து என்னால சொல்ல முடியாது. காரணம் வந்து அதோட அது ஆவியாகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அதே மாதிரி இந்த ப்ரொபேன் டயல் ஆக்சைடுன்றது வாலட்டைல் இன் நேச்சர். வாலட்டைல்னா எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு பொருள். இது ஆவியாகி என்ன பண்ணும்னா கண்ணுல போகும்போது ஆஹ் வந்து எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு பொருள் இந்த ப்ரொபேன் டயால் ஆக்சைடு அப்படின்றது. அதனாலதான் நமக்கு கண்ணு எரியறது. அதே நீங்க தண்ணியில போட்டுட்டு வெங்காயத்தை வெட்டினீங்கன்னா இதாகாது. ஏன்னா அந்த தண்ணியில அந்த பொருள் வந்து கரைஞ்சிரும். ஆக்சுவலா ப்ரொபேன் டயால் எஸ் ஆக்சைடுனால எரிச்சல் வராது. இந்த ப்ரொபேன் டயால் சல்போனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க இதெல்லாம். இந்த சல்போனிக் ஆசிட் வந்து ஆவியாகி மேல போகும்போது நம்ம கண்ணீருடன் சேர்ந்து அது என்ன ஆகும்னா இத சல்பூரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். அந்த ஆசிட் ஏற்படுத்தக்கூடிய எரிச்சல் தான் வந்து நமக்கு எரிச்சலை கொடுக்குது. அந்த சேர்மம் வந்து எரிச்சல் கொடுக்காது. அதுக்கு அடுத்தது சோப்பு பத்தி கொடுத்துருக்காங்க. சோப்பு பாத்தீங்கன்னா சோப்பு மூலக்கூறுல 2 பகுதிகள் இருக்கும். ஒன்று நீரை வெறுக்கும் முனை ஹைட்ரோபிலிக், இன்னொன்னு சாரி ஹைட்ரோபோபிக். நீரை வெறுக்கக்கூடிய முனைக்கு வந்து ஹைட்ரோபோபிக். நீரை விரும்பும் முனைக்கு என்ன பேருன்னா ஹைட்ரோபிலிக் பேரு. அப்ப இந்த ரெண்டு இந்த 2 முனைகளை வச்சுதான் இது அழுக்கை எடுக்குது. இப்ப ஒரு பொருள் வந்து அழுக்கு இருக்கு அப்படின்னா இந்த நீரை வெறுக்கும் முனைகள் வந்து என்ன பண்ணா இந்த அழுக்குல போய் ஒட்டிக்கும். அழுக்குல ஒட்டிக்கும், சுத்தி அதே மாதிரி நிறைய மூலக்கூறுகள் ஒட்டிடும். அப்ப இந்த அதர் ரெண்டு இன்னொரு அனதர் ரெண்டு வந்து என்னன்னா நீர் மூலக்கூறோட ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப இந்த நீர்ல நம்ம கழுவும் போது இந்த நீர் மூலக்கூறுகள் இந்த அழுக்கை அலசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த சிகப்புல இருக்கிறது வந்து நீரை விரும்பும் முனை. இந்த உள்ளார எல்லோ போர்ஷன் வந்து நீரை வெறுக்கும் முனை. இப்ப நீரை வெறுக்கும் முனை அழுக்கோட போய் ஒட்டிட்டு இப்ப இந்த ஒவ்வொரு சிகப்பும் என்ன பண்ணணும்னா தண்ணியோட போய் ஒட்டிக்கும். அப்ப இந்த தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு போயிடும் அந்த. சோ வந்து அழுக்கு இப்படிதான் வந்து இதான் சோப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சஃபானிபிகேஷன் சொல்லுவோம், சோப்பாதல் இனம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் வந்து சோப்பு வந்து தண்ணீரே அகற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோப்புலயே நிறைய வகை இருக்கு. நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு பயன்படுத்துவோம். அதுல வந்து டிஎஃப்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎஃப்எம். இது வந்து 75% மேல இருக்கணும். 75% மேல இருந்தா மட்டும்தான் அது குளிக்கிற சோப்பு, நம்ம ஸ்கின்னுக்கு உகந்த சோப்பு. இந்த 75% கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குளிக்க அதை வந்து நம்ம குளிக்கிற பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது. அது வந்து டிட்டர்ஜென்ட்டா மாறிடும். டிட்டர்ஜென்ட்னா துவைக்கிற சோப்பு. அது வந்து அதுல வந்து ஃபேட்டி மேட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்மியா இருக்கலாம். ஆனா வந்து குளியல் சோப்புல 75%க்கும் மேல இருக்கணும். அதான் வந்து கிரேட் 1 சோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுல வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது உம் உரம் பத்தி கொடுத்திருக்காங்க. சோப்புக்கு அப்புறம் உரம் கொடுத்திருக்காங்க. உரம் அப்படின்னா என்னன்னா தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம வெளியில இருந்து பண்ற சப்போர்ட் சிஸ்டம் தான் என்னன்னா ஒரு உரம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நீர், சூரிய ஒளி இது மட்டும் இல்லாம ஊட்டச்சத்துக்களும் வந்து தேவை. அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுக்காக எப்படி நமக்கு சாப்பாடோ அந்த மாதிரி இங்க உரம்.
எப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வளர்றோமோ, நம்ம செல்கள் வந்து நம்ம சாப்பாட்டுல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அதே மாதிரி உரங்கள் வந்து வளர்றதுக்கு தேவையான பொருள் தான் என்னன்னா இந்த உரங்கள். இதோட முதன்மை ஊட்டச்சத்து பிரைமரி நியூட்ரியன்ஸ் அது வந்து என்ன அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், NPK அப்படின்னு சொல்லுவாங்க. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றும் தான் என்னன்னா பிரைமரி நியூட்ரியன்ஸ். அதனாலதான் வந்து இந்த DAP, யூரியா இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா இதுலதான் வந்து இந்த நைட்ரஜனும் பாஸ்பரஸும் இருக்கும். பொட்டாசியம் வந்து பாஸ்பேட் அடிப்பாங்க, அமோனியம் பாஸ்பேட் வந்து அடிப்பாங்க. சாரி, ஆமா. அடுத்தது உரம். உரமை வந்து 2 வகையா வந்து வகைப்படுத்துறோம். என்னன்னா ஒண்ணு கரிம உரம், இன்னொன்னு கனிம உரம். கரிம உரம்னா ஆர்கானிக் மேன்யூர். ஆர்கானிக் மேன்யூர்னா இயற்கையா நம்ம தயாரிக்கக்கூடிய உரங்கள். இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள், அடுத்தது வந்து விலங்குகளினுடைய கழிவுகள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய கழிவுகளில் இருந்து மக்கக்கூடிய கழிவுகளின் மூலம் நாம இது உருவாக்கக்கூடிய உரங்கள் தான் என்ன அப்படின்னா அது கரிம உரங்கள் அப்படின்னா ஆர்கானிக் மேன்யூர்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் மேன்யூர். இது வந்து ஃபெர்டிலைசர் இல்ல, இது ஒரு மேன்யூர். அடுத்தது கனிம உரம். கனிம உரம் அப்படிங்கிறது வந்து செயற்கையா ஆய்வகத்துல தயாரிக்கப்பட்ட உரங்கள், அதுதான் வந்து கனிம உரங்கள் அப்படின்னு சொல்றோம். இது என்னன்னா நமக்கு எக்ஸாம்பிள் நிறைய தெரியும். DAP, யூரியா, அமோனியம் பாஸ்பேட், அமோனியம் நைட்ரேட், இந்த மாதிரியான உரங்கள். அதுக்கு அடுத்தது உழவனின் நண்பன் அப்படின்னு எதெல்லாம் சொல்றாங்கன்னா இது அது மண்புழுக்களை சொல்றாங்க. இந்த மண்புழுக்கள் தான் உழவனின் நண்பர்கள். இது என்ன பண்ணும்னா ஒரு மட்காத ஒரு பொருளை சாப்பிட்டு அதை ஜீரணிச்சு உரமாக, அதாவது இப்ப நைட்ரஜன் நிறைய இருக்கு காத்துல, ஆனா தாவரத்தால இந்த நைட்ரஜனை எடுத்துக்க முடியுமான்னா முடியாது. அப்ப என்ன பண்ணுவான், அது என்னன்னா அதுக்குதான் வந்து பயிர் சுழற்சி முறையில நெல்லு மாத்தி அடுத்து உளுந்து போடுவாங்க. ஏன் அப்படி போடுறாங்கன்னா இந்த உளுந்து அப்படின்னா இந்த பயிர் வகை தாவரங்கள், கருப்பு பயிர் வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகள்ல என்ன இருக்கும்னா ஒரு பாக்டீரியங்கள் இருக்கும். இந்த பாக்டீரியங்கள் என்ன பண்ணும்னா இந்த நைட்ரஜனை நிலைப்படு இப்ப இந்த நைட்ரஜன் வந்து காத்துல நிறைய இருக்கு, ஆனா நைட்ரஜனை வந்து நேரடியாக தாவரங்கள் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா எடுத்துக்க முடியாது. அப்ப எப்படி எடுத்துக்கலாம்னா நைட்ரேட் ஃபார்ம்ல இருந்தாதான் அதை எடுத்துக்க முடியும். அப்ப இந்த பயிர் வகை தாவரங்களுடைய வேர் முடிச்சுகளில் வாழக்கூடிய ரைசோபியம்னு சொல்லக்கூடிய பாக்டீரியங்கள் என்ன பண்ணோம்னா இந்த காற்றில இருக்கக்கூடிய நைட்ரஜனை, அது எல்லாமே காற்றில்லா சுவாச பாக்டீரியாக்கள். காற்றில்லா சுவாசம்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவையில்லை. அது வந்து என்ன பண்ணா நைட்ரஜனை தான் உணவா எடுத்துக்கும். அப்படி சுவாசித்தலுக்கு ஆக்சிஜன் தேவைப்படாத பாக்டீரியாக்கள் தான் காற்றில்லா சுவாச பாக்டீரியாக்கள். இது மாதிரி காற்றில்லா சுவாச நிகழ்ச்சி தான் வந்து நொதித்தல் அப்படின்னு சொல்றோம். நம்ம மாவு புளிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஈஸ்ட் செய்யக்கூடிய புளிக்க வைக்கிறது எல்லாமே வந்து இந்த நொதித்தல் தான் நடக்குது. அப்ப இந்த காற்றில்லா சுவாச பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும்னா காற்றில இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைப்படுத்தி மண்ணுல கொடுக்கும். இப்ப அதனாலதான் என்ன பண்றதுன்னா ஒரு வாட்டி நெல்லுக்கு வந்து அபண்டண்டா தேவை எதுன்னா அந்த நைட்ரஜன் சத்து, தழைச்சத்து வந்து நைட்ரஜன் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஆனா அது அவ்வளவையும் சக் பண்ணிடும். இந்த நம்ம ஒன்ஸ் நெல் போடும்போது அவ்வளவையும் உறிஞ்சுக்கும் இந்த நெல். அப்ப மண்ணுல வந்து நைட்ரஜன் கம்மியாயிடும். சோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து பயிர் வகை பயிர்கள், இந்த உளுந்து பயிர் இது மாதிரியானதை போடுவாங்க. அப்ப என்ன பண்ணும், இதோட வேர் முடிச்சுகள்ல வாழக்கூடிய இந்த பாக்டீரியாக்கள் நைட்ரஜனை நிலைப்படுத்தி மண்ணுக்கு கொடுக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் பயிர் சுழற்சி முறையை வந்து என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. இந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த மண்புழு என்ன பண்ணுன்னா காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை மக்க வச்சு திரும்பி வந்து நமக்கு மண்ணுக்கு கொடுக்கும். அதனாலதான் அது வந்து உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது சிமெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் அப்படிங்கிறது வந்து 3 பொருள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய பொருள் தான் என்னன்னா சிமெண்ட். களிமண்ணு, ஜிப்சம், சுண்ணாம்புக்கல், இது 3ம் வந்து சேர்ந்த கலவை தான் வந்து சிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிமெண்ட்டை கண்டுபிடிச்சவரு ஜோசப் ஆஸ்பிடின் 1824 கண்டுபிடிச்சாரு.
இவரு இது வந்து போர்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இவர் கண்டுபிடிச்ச சிமெண்ட். ஏன் அப்படின்னா இவர் கண்டுபிடிச்ச சிமெண்ட் வந்து இங்கிலாந்துல போர்லாண்ட்ல கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு கல்லை வந்து ஒத்து இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா போர்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது சிமெண்டோட பயன்பாடுகள் நமக்கு தெரியும். சிமெண்ட் வந்து பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. அதை வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சிமெண்ட்டும் மணலும் கலந்த கலவை வந்து காரைன்னு கொடுத்துருக்காங்க. ஜல்லி சேர்ந்தா அதை கற்காரைன்னு கொடுத்துருக்காங்க. வலுவூட்டப்பட்ட காரைன்னா ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட்ஸ் கான்கிரீட்னா கம்பி வச்சு அதுக்கப்புறம் இது பண்றது பேர் என்னன்னா ரீஇன்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட் வலுவூட்டப்பட்ட காரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த பில்டிங்ல கட்டும்போது பில்லர் போடும்போது கம்பி, ஜல்லி, மணல், சிமெண்ட் இதெல்லாம் சேர்ந்து கலவை தான் வந்து நம்ம போடுவோம். ஸோ அப்ப அந்த மாதிரியான இருக்கிறது தான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் அப்படின்னு சொல்றாங்க. இதான் சிமெண்டோட பயன்கள். அதுக்கு அடுத்தது ஜிப்சம். இது வந்து ஒரு சேர்ம மிருதுவான ஒரு நிறமற்ற கனிம பொருள். இதனுடைய அறிவியல் பெயர் வந்து கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். டைனா எப்பவுமே 2 நீர் மூலக்கூறுகள் சேர்ந்தேதான் இருக்கும் கால்சியம் சல்பேட் கூட. அப்ப அதுதான் வந்து ஜிப்சம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி உப்பு நீர்னு சொன்னோம் இல்லையா, அப்ப இந்த போர் போட்டு சில இடங்கள்ல வந்து பாசனத்துக்கு வந்து உப்பை வந்து குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது போற வழியில அந்த தண்ணி பேசேஜ் அந்த ஸ்ட்ரீம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இது ஜிப்சம் மூட்டையை போடுவாங்க. அதே மாதிரி கிணத்துலையும் ஜிப்சம் மூட்டை போடுவாங்க. ஏன்னா அந்த உவரத்தன்மையை வந்து குறைக்கும், உப்பை வந்து குறைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது செய்வாங்க. இது வந்து மெயினா எதுக்கு பயன்படுதுன்னா உரமா பயன்படுது. அடுத்து மெயின் விஷயம் வந்து சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது. அடுத்தது இதுலயே கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட்னு இருக்கு. இதே ஹெமிஹைட்ரேட் 2 கால்சியம் சல்பேட் மூலக்கூறோட ஒரு வாட்டர் மாலிக்கூல் அதாவது ஒரு நீர் மூலக்கூறு இணைஞ்சிருக்கும். இப்ப வந்து நல்லா பார்த்தோம்னா நடுவுல குழந்தை இருக்கு, இந்த பக்கம் அம்மா அப்பா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி 2 நீர் கால்சியம் சல்பேட் மூலக்கூறுகளுடன் ஒரு நீர் மூலக்கூறு இணைஞ்சிருந்ததுன்னா அது பேர் வந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்னு பேர். அதான் பாரிஸ் சாந்து. இது வந்து எதுக்கு பயன்பட சிலைகள் தயாரிக்க பயன்படுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அது பயன்படுது. அந்த இப்ப ஹாஸ்பிட்டல்ல போனா அந்த எலும்பு உடைஞ்சதுக்கு கட்டு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது வந்து பயன்படுது இந்த பாரிஸ் சாந்து. அடுத்து எப்சம் சால்ட். எப்சம் அப்படின்னா மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட். ஹெப்ட் அப்படின்னா 7ன்னு அர்த்தம். டைனா 2, அப்ப 2 மூலக்கூறு. ஹெப்ட்னா 7, ஹெப்டேன் அப்படின்னா 7 மூலக்கூறுன்னு அர்த்தம். அப்ப ஹெப்டாஹைட்ரேட் ஹெப்ட்ன்றது நம்பருக்காக 7 மூலக்கூறு நீர் மூலக்கூறுகள் வந்து ஒரு மூலக்கூறு மெக்னீசியம் சல்பேட் கூட இணைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் ஹெப்டாஹைட்ரேட்னு சொல்றாங்க. இது மெக்னீசியம் சல்பேட் MgSO4 7H2Oன்னு சொல்றோம். இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா இந்த செடேட்டிவ் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு டிப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப ஆக்டிவா இருந்தோம்னா நம்ம மூளை அது என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து மனவியாதிகளை தவிரும். அப்ப டிப்ரெசன்ட்னா அதை நம்ம காம் பண்றது. இந்த காம்னஸ்க்காக இந்த சைக்காட்ரிக் ட்ரக்ஸ்ல வந்து ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் மெடிசின்ஸ்ல இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து சீரான மனித தசை மற்றும் நரம்பு மண்டலம் அதான் ரெண்டையுமே சீரா இயங்க வைக்கிறதுக்கு இந்த ட்ரக் கொடுக்குறாங்க. அடுத்தது தோல் நோய்கள்ல ஆயின்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஆயின்மெண்ட்ஸ்ல இத பயன்படுத்துறாங்க சொல்றாங்க. அடுத்தது தாவரத்துல விவசாய இது வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்கு முக்கியமா இது வந்து ஃபிளவரிங்க்கு பூக்க வைக்கிறதுக்காக இந்த உப்பை பயன்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது பாரிஸ் சாந்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் H2O போட்டிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னா H2O பாதி போய் அதோட இணைஞ்சிருக்கும்னு அர்த்தம் இல்லை. அப்ப 2:1 அந்த ரேஷியோல இருக்கும். அதான் வந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்னு அர்த்தம். அதுக்கு இந்த இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா இது வந்து பாரிஸ் நகரத்துல இது ஜாஸ்தியா கிடைச்சதுனால இதை பாரிஸ் சாந்து அப்படின்னு சொல்றாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மாடல்ஸ் எல்லாம் வரும், பார்க்கு
லங்ஸ், அடுத்து வந்து தவளையினுடைய ரத்த ஓட்ட மண்டலம், தவளையினுடைய ஜீரண மண்டலம், மனிதனுடைய ஜீரண மண்டலம், எண்டோக்ரைன் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அந்த ஒரு மாவு மாதிரியான ஒரு பொருளால செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு வந்து எது பயன்படுதுன்னா பாரிஸ் சாந்து வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாக்பீஸ் தயாரிக்கிறதுக்கு, அடுத்து வந்து இந்த எலும்பு முறிவுகளை சரி பண்றதுக்கு, நிறைய அந்த சொத வேலைன்னு சொல்லுவாங்க, அந்த ஒயிட் சிமெண்ட் வச்சு செய்வாங்க. அந்த ஒயிட் சிமெண்ட் தான் பாரிஸ் சாந்து. அது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து என்னன்னா செய்யறதுக்கு வந்து இது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பீனால். பீனால்னு நமக்கு தெரியும், நம்ம வீட்டுல சுத்தம் பண்றதுக்கு, ஹாஸ்பிட்டல்ல இது வந்து ஒரு சானிட்டரி விஷயம். கிளீனிங் பர்பஸ்க்காக ஒரு கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அப்ப சானிட்டரி பொருள், அதை இத நீ கிளீன் பண்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது இது பீனால வந்து கார்பாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. C6H5OH, அதாவது பென்சீன் மூலக்கூறுல ஒரு OH இணைஞ்சு இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பீனால். இது வந்து எளிதில் ஆவியாகக்கூடிய தன்மையுடையது. வெண்மை நிற படிகட்டிமமா இருக்கும் இது. அதனாலதான் பீனால் வந்து ஒயிட் கலர்ல, ஃபினாயில்னு சொல்றோம்ல, வீட்டுல பண்ற ஃபினாயில்னு சொல்லுவோம்ல, அதான் பீனால்னு இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர் ஸ்டேட்ல கலர்லெஸ் தான், ஆனா வந்து இது மாசு அடைஞ்சிச்சு அப்படின்னா இளம் சிவப்பு நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, இது வந்து ஒரு ரா மெட்டீரியல்னு சொல்றாங்க. தொழிற்சாலைகள்ல தயாரிக்கக்கூடிய நிறைய பொருட்களுக்கு வந்து ஒரு பேஸ், ஒரு ரா மெட்டீரியலா இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த இந்த வாயெல்லாம் கொப்பளிக்க வைப்பாங்கல்ல, இப்ப வாயில புண்ணு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து இந்த மவுத் வாஷ் கொடுப்பாங்க. இந்த மவுத் வாஷ்ல எல்லாம் வந்து செறிவு குறைந்த பீனால்கள் தான் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒட்டும் பொருட்கள். இதுவும் வந்து என்னன்னா ஒரு ஆர்கானிக் பொருள். இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் பொருள். 2 பொருளை வந்து ஒட்டுறதுக்கு இது வந்து பயன்படுது. இப்ப நம்ம பார்த்தோம்னா எல்லா ஒட்டுற பொருளும் எல்லா ஒட்டுற பொருளையும் ஒட்டாது. இப்ப ஃபெவிகால் பாத்தீங்கன்னா மரத்தை ஒட்டுறதுக்கு ஃபெவிகால், பேப்பர் ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் பயன்படுத்துவாங்க. இதே கிளாஸ் ஒட்டுறதுக்கு வந்து அதுக்குன்னு தனியா அந்த பொருள் இருக்கும். அப்ப அந்த மாதிரி அது என்ன மாதிரி மெட்டீரியலா அதுக்கு ஏத்த மாதிரி ஒட்டும் பொருட்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த லெசன் முடியுது. இப்ப நம்ம 3rd டேர்ம்ல 3 லெசன் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா காந்தவியல், அடுத்து நீர், அதுக்கு அடுத்தது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். இது 3 முடிச்சிருக்கோம்.